வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் அரசியல் களத்தில் என்று அல்ல, எந்த நாடுகளாக இருந்தாலும் அவற்றின் அரசியல் களங்கள் மற்றும் ராஜதந்திர தடங்களில் பிரச்சனை ஒன்றை மையப்படுத்தி வெளிப்படுத்தப்படும் எதிர்வினை நகர்வுகள் அந்த பிரச்சனை தொடர்பாக கொண்டுள்ள இலக்குக்கு அருகில் செல்லும் தடம், இல்லையென்றால் அது தொடர்பாக எதிராளி வெளிப்படுத்தக்கூடிய சமரச எதிர்வினைகளுடன் தொடர்புடையன என்ற விடயம் மிக முக்கியமானது. இது ஈழத்தமிழர்களின் உள்ளூர் அரசியல் பரப்புக்கும் பொருந்தக்கூடும். ஆனால் இதற்கு மாற்றாக ஈழத்தமிழர்களின் உள்ளூர் களத்தில் அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய கவன கலைப்பான்கள் இவ்வாறான பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து அதன் இலக்கையே சொதப்ப தலைப்படுகின்றார்கள். இவ்வாறாக சொதப்பல்களை செய்யும் இந்த முகங்கள் ஆக குறைந்தது அனைத்துலக அரங்கில் சமகாலத்தில் எவ்வாறான நகர்வுகள் இடம்பெற்றுக் கொள்கின்றன என்பதையாவது தற்போதைய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுக்கும் நகர்வுகளை பார்த்தாவது அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, டொனால்ட் ட்ரம்ப் இப்போது தனது பங்காளிகள் மற்றும் பகையாளிகளை மையப்படுத்தி எடுக்கும் நகர்வுகள் அவர் மேற்பார்த்த அமெரிக்காவுக்கு சில ஆதாயங்களை பெறும் நகர்வுகளுடன் தொடர்பு படுவதை காண முடிகிறது. ட்ரம்ப் தனது அதிரடியான வரி அதிகரிப்பு அறிவிப்புகளை பங்காளிகள் மற்றும் பகையாளிகளை மையப்படுத்தி நகர்த்த முனைந்தாலும் ஒரு கட்டத்தில் தனது இலக்கை மையப்படுத்தி அவர்கள் பணிவை காட்டும் போது தற்காலிகமாக தனது நகர்விலிருந்து பின்வாங்கி கொண்டமை கடந்த ஓரிரு நாட்களாகவே வெளிப்பட்டுக் கொள்கிறது. அந்த வகையில் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் அமெரிக்க எல்லைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த தாம் உதவிக் கொள்வதான ஒரு உறுதிமொழியை வழங்கியவுடன் அந்த இரண்டு நாடுகள் மீது விதித்த வரியை ட்ரம்ப் ஒரு மாத காலத்துக்கு பின்னகர்த்தியமை நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். வரி விதிப்பு என்ற இந்த விடயமாகட்டும், அல்லது பனாமா கால்வாயை கைப்பற்ற போதாக பனாமா அரசாங்கத்தை விரட்டிக் கொள்ளும் ட்ரம்பின் நகர்வுகள் ஆகட்டும், இவையாவுமே பங்காளிகள் அல்லது பகையாளிகளை தனக்கு சாதகமாக எதிர்வினையாற்ற தலைப்படும் நகர்வுகள் சார்ந்தது. அந்த வகையில் பனாமா கால்வாயை கைப்பற்ற போதான ட்ரம்பின் விரட்டலுக்கும் இப்போது பலன் வந்துவிட்டது. இந்த பலனின் அடிப்படையில் இனிமேல் பனாமா கால்வாய் ஊடாக பயணிக்கும் அமெரிக்க அரசாங்கத்தின் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என பனாமா கால்வாயின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதாவது இனிமேல் பனாமா கால்வாயில் அமெரிக்க அரச தரப்பின் கடற்கலங்கள் இலவசமான பயணத்தை செய்து கொள்ளலாம். ஆக மொத்தம் ட்ரம்பின் பனாமா கால்வாய் கையகப்படுத்தல் விரட்டலுக்கு பனாமாவும் இப்போது பணிந்து விட்டதாகவே தெரிகிறது. பனாமா கால்வாய் ஊடான இலவச பயணத்தால் அமெரிக்கா மில்லியன் கணக்கான டாலர்களை மிச்சம் பிடிக்கும் என்பது யதார்த்தம். ஆக மொத்தம் பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா மீண்டும் எடுக்க விரும்புவதாக ட்ரம்ப் அடித்த ட்ரம்ப் காட்டுக்கு இப்போது பலன் வந்துவிட்டது. இனி இலங்கை விடயங்களுக்கு திரும்பிக் கொள்ளுங்கள். ஈழத் தமிழினத்துக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய கொழும்பு அதிகார மையத்தின் இலக்குகளுக்கு எதிர்வினையாற்றி அதற்கு அண்மையில் செல்லும் கருத்துடன் தையிட்டி விகாரை என்ற ஒரு சட்டவிரோத கட்டிடத்தை மையப்படுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுக்கும் போராட்டத்தையும் நோக்கிக் கொள்ளலாம். இதற்கு மாற்றாக பெட்ரோமாக்ஸ் விளக்குத்தான் வேண்டும் என்ற பாணியில் தான் தையிட்டி விகார விடயம் எழுப்பப்படுவதான புரிதலை மட்டும் கொண்டு இந்த விடயங்களை கையாள்வது கத்துக்குட்டித்தனமானது. அந்த வகையில் தையிட்டி விகாரையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இடிக்கச் சொல்வதான ஒரு பலிந்த வாசிப்பை வாசித்து புதியதொரு பிரச்சனைக்குள் இந்த பிரச்சனையை அடக்க முனைவது இந்த பிரச்சனை தொடர்பான இலக்குகள் குறித்த புரிதல் குறைபாட்டின் பட்டியலில் தான் வரும். இதற்கு மாறாக இந்த பிரச்சனையில் எழுப்பப்படும் கரிசனைகள் தமிழர் தாயகம் மீதான தெற்கின் ஆக்கிரமிப்புகளுக்குரிய ஒரு எதிர்வினை என்ற புரிதலே இங்கு முக்கியமானது. இதனால் தான் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் பெரிய விழானில் தனக்கு இருப்பதாக கூறும் 10 ஏக்கர் காணியை தையிட்டி விகாரை கட்டுமானத்தால் தமது இடங்களை இழந்த மக்களுக்கு பகிர்ந்தளித்துக் கொள்வாரா என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் நேற்று ஒரு பிளிட்ஸ் வினாவை தொடுத்திருக்கிறார். அத்துடன் வடக்கு கிழக்கில் காணியற்ற மக்கள் அல்லது ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்படும் தமிழர்களின் காணி தொடர்பான உண்மையான விவரங்கள் அர்ச்சுனா உட்பட எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இல்லை எனவும் அவர் விசனப்பட்டு சாடிக்கொண்டார். அத்துடன் மக்களின் காணிகள் என தெரிந்தும் அவை அபகரிக்கப்பட்டு விகாரைகள் கட்டப்பட்டதாகவும் ஸ்ரீலங்காவின் பழைய முகாம்கள் அமைக்கப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டிய அவர் அர்ச்சுனா போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலில் காணி தொடர்பான முழுமையான ஆவணங்களை தேடி அறிந்து கொண்ட பின்னர்தான் இந்த விடயத்தை பேச தலைப்பட வேண்டும் எனவும் இடித்துரைப்பு ஒன்றை செய்துள்ளார். ஆகையால் எழுத்தோம் கவிழ்த்தோம் என அல்லது தீர்க்க தரிசன நோக்கமற்ற இவ்வாறான கவன கலைப்பான் செயற்பாடு தெற்கின் மறைமுக முகமைத்தனத்துக்கான ஆதரவு வார்த்தைகளை தெரிந்தோ அல்லது தெரியாமலோ வெளிவிடுவதற்கு உதவி கொள்கிறது. ஆகையால் கவன கலைப்பான்கள் ஆர்வக்கோளாறால் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ வார்த்தைகளை விடுவதற்கு முன்னர்
இவ்வாறான பிரச்சனைகளின் ஆழ அகலங்களை அறிய வேண்டும் என்பதே வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவரின் கருத்தாக நிற்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த பதிவுகளில் குறிப்பிட்டதைப் போல அமெரிக்காவில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்துடன் உருவான 2.0 ட்ரம்பினால் ஈழத்தமிழ் மக்களும் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அலைக்கழிக்கப்பட செய்வார்கள் என்ற கவலைக்குரிய யதார்த்தம் இப்போது உறுதிப்படுத்தப்பட முனைகிறது. கடந்த 3ஆம் தேதி இந்த பதிவில் டொனால்ட் ட்ரம்பின் அதகலங்களுக்குள் ஐநா மனித உரிமை பேரவை போன்ற மையங்களும் இலக்கு வைக்கப்பட்டு நொந்து நூடில்ஸாக கூடும் என்ற ஊகம் முன்வைக்கப்பட்ட நிலையில், அதாவது டொனால்ட் ட்ரம்பின் முன்னே ஆட்சி காலத்தில் குறிப்பாக 2018 இடம்பெற்றது போன்ற மீளுருவ காட்சிகள் வெறும் என கடந்த 3ஆம் தேதி எதிர்வு கூறப்பட்ட நிலையில், அதற்கு மறுநாள் இந்த எதிர்வு கூறல் ட்ரம்பின் அறிவிப்பால் நிஜமாகிக் கொண்டது. 2018 ட்ரம்பின் அப்போதைய ஆட்சியில் ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக இருந்த நிக்கி ஹேலி ஐநா மனித உரிமை பேரவையாகிய ஜெனீவா அரங்கை கடுமையாக தூஷித்து ஜெனீவா அரங்கை அரசியல் சார்பு கொண்ட கழிவுநீர் தொட்டி என வர்ணித்து அதிலிருந்து அமெரிக்கா வெளியேறியமை நீங்கள் ஏற்கனவே அறிந்த ஒரு வரலாறு. இவ்வாறான வரலாறு கடந்த 3ஆம் தேதி இந்த பதிவில் நினைவூட்டப்பட்ட நிலையில், அதற்கு மறுநாளான நேற்று முன்தினம் 4ஆம் தேதி ஐநா மனித உரிமை பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதற்கான உத்தரவை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டார். ஆக மொத்தம் மீண்டும் ஒருமுறை ட்ரம்ப் எடுத்த இந்த ஜெனீவா ஒவ்வாமை நகர்வு தமது இனத்தின் மீதான உதிரப்பலிக்கு ஜெனீவாவிலிருந்து ஒரு பொறுப்புக்கூறல் வெறும் நீதி வெறும் என எதிர்பார்க்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் கசப்பான ஒரு செய்தியாகவே இருக்க முடியும். ஏனெனில் 2009 வரை இலங்கை தீவில் நகர்த்தப்பட்ட கொடுமையான போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சாட்சிய திரட்டல்கள் மற்றும் அது சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு மனித உரிமை பேரவைக்கு கிட்ட வேண்டிய நிதி ஆதாரம் முக்கியத்துவமானது. பொதுவாக ஐநாவுக்கு அமெரிக்காதான் அதிகமான பங்களிப்பை வழங்கும் ஒரு நாடாக உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இயக்கத்துக்கு தேவையான வரவு செலவு திட்டத்தில் 22% நிதியை அமெரிக்கா தான் வழங்கிக் கொள்கின்றது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஐநாவுக்குரிய அதிக நிதி பங்களிப்பை சீனா வழங்கிக் கொள்கிறது. இப்போது 2.0 ட்ரம்பின் ஆட்சியில் அமெரிக்காவின் ஐநாவுக்குரிய நிதி வெட்டு அதிர்வை ஏற்படுத்த காத்துள்ள நிலையில், ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக எப்போதும் மனித உரிமை பேரவையில் செய்யப்படும் சீனா இனிமேல் ஐநாவின் முதலாவது நிதி ஆதார நாடாக மாறுவது ஈழத்தமிழர்களுக்கு சாதகமா அல்லது சவாலா என்ற விடயத்தில் நீங்களே பருமட்டான ஒரு முடிவை எடுக்க முடியும். இதற்கிடையே இலங்கையிலும் அமெரிக்காவின் USAID நிறுவனத்தின் செயற்பாடுகள் முடக்கப்பட்ட நிலையில், இலங்கையில் USAID நிதியுதவியில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களை தமது அரசாங்கம் மாற்று நிதி ஆதாரங்களுடன் முன்னகர்த்தும் என AKDR தரப்பு நேற்று கூறிக்கொண்டது. இப்போதைய நிலையில் அவ்வாறான நிதி ஆதாரங்களை வழங்கக்கூடிய நாடுகளாக இந்தியா மற்றும் சீனாவை கொழும்பு அதிகார மையம் அதிகமாக நம்பியிருக்கவும் கூடும். என்றாலும் வாஷிங்டன் கொழும்பிடம் கோரக்கூடிய புதிய பேரங்கள் படிந்தால் மீண்டும் வாஷிங்டனில் இருந்து கொழும்புக்கு நிதி ஆதாரங்கள் வரக்கூடும் என்பதும் புரிதலுக்கு உரிய இன்னொரு விடயம். USAID நேரடியாக பணிக்கு அமர்த்தப்பட்ட அனைத்து பணியாளர்களும் நாளை வெள்ளிக்கிழமை முதல் பணி நீக்கம் என்ற தளத்துக்குள் நுழையவுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவில் இருந்து இந்த நகர்வு வந்தது. இதற்கிடையே இலங்கைக்குரிய USAID உதவி நிறுத்தப்படுவதில் கொழும்புக்கு இன்னொரு புறத்தே குட்டி ஆறுதலும் மகிழ்வும் கிடைக்கக்கூடும். ஏனெனில் சமந்தா பவரின் கீழ் கடந்த மாதம் 20ஆம் தேதி வரை இருந்த USAID அமைப்பானது இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் தொடர்பான செயற்பாடுகளுக்கும் இலங்கையில் புரியப்பட வேண்டிய நல்லாட்சியின் மேம்பாட்டுக்காகவும் மில்லியன் கணக்கான டாலர்களை வழங்கிய நிலையில், மறுபுறத்தை அவையாவும் கொழும்பின் ஆட்சி அதிகார மையத்துக்கு குடைச்சல் கொடுக்கும் திட்டங்களாகவே நோக்கப்பட்டன. இந்த நிலையில் இனிமேல் USAID ஊடாக நிதியும் வராது, இவ்வாறான குடைச்சலும் வராது என்ற வகையில் இந்த குட்டி மகிழ்வு இருக்கக்கூடும். இவ்வாறான ஒரு நிலை எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் 2019 இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான நகர்வுகளை ஒரு வாக்கு வங்கி ஆதாரமாக்க AKDR தரப்பு முயல்வதற்குரிய தெளிவான அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் இருந்தபடி இந்த தாக்குதல் தொடர்பாக முக்கிய பரபரப்பு தகவல்களை வழங்கிய முக்கிய சாட்சியான அசார் மௌலானா விரைவில் சுவிட்சர்லாந்தில் இருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதான செய்திகள் வந்துள்ளன. அண்மையில் சுவிஸின் முக்கிய ராஜதந்திரி கொழும்பில் நடத்திய குசுகுசு பேச்சுக்களின் போது இந்த விடயம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. சுவிஸ் கொழும்பு குசுகுசு பேச்சுக்களின் போது ஸ்ரீலங்காவில் ஆட்சி செலுத்திய முன்னைய அதிகார தலைகள் சுவிஸ் வங்கியில் பதுக்கிய நிதியை அல்லது இலங்கையிலிருந்து முறைகேடாக வெளியே கொண்டு செல்லப்பட்ட பணத்தில் சுவிஸில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளை மீண்டும் இலங்கைக்கு திருப்புவது குறித்தே பேசப்பட்டதாக வெளியே பகிரங்கப்படுத்தப்பட்டாலும் அசாத் மௌலானாவையும் கொழும்புக்கு அள்ளி செல்வதற்கான விடயங்களும் இந்த குசுகுசு பேச்சுக்களில் இருந்ததாக தெரிகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு
பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சிறையில் இருந்தபடி பங்களித்ததாக அவரது முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா தெரிவித்த விடயம் பரபரப்பை கிளப்பி பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி மற்றும் ஐநா மனித உரிமை பேரவை அரங்குக்கு மீறி இருந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கும் பிள்ளையானோ அசாத் மௌலானா சுவிஸில் அகதி தஞ்சம் கோருவதற்காக இவ்வாறான தேவையற்ற பரபரப்புகளை கிளப்புவதாக குற்றம் சாட்டியிருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளின் தொனி பலவீனமாக இருந்ததால் அது பெரிதாக ஈடுபடாத நிலையில் தற்போது இக்கேடியரின் ஆட்சியில் மீண்டும் இந்த விடயங்கள் கிளறப்படுகின்றன. ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை சுயாதீனமாக மேற்கொள்ள வேண்டும் என நேற்றும் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் இல்லம் ஒரு ஊடக மாநாட்டை கூட்டி பகிரங்கமாக தெரிவித்த நிலையில் அசாத் மௌலானா சுவிஸிலிருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதான செய்திகள் வருகின்றன. ஏகேடிஆரின் தற்போதைய அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மேற்கொள்ளும் விசாரணைகள் தொடர்பாக தமக்கு ஓரளவு நம்பிக்கை இருப்பதாக இலங்கை தீவின் கத்தோலிக்க உயர் பீடம் குறிப்பிடுகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் மீண்டும் ஒரு முறை ஈஸ்டர் தாக்குதல்கள் இலங்கையின் அரசியல் களத்தில் அதுவும் உள்ளூராட்சி தேர்தல் களம் நெருங்கிய நிலையில் முக்கிய அரசியல் துருப்புச்சீட்டாக மாற்றப்பட முனைவது அம்பலமாகியுள்ளது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் தமிழகத்தில் உள்ள முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் விலை அங்குள்ள சிக்கந்தர் இஸ்லாமிய தர்காவை மையப்படுத்தி இஸ்லாமியர்களால் ஆக்கிரமிக்கப்பட முனைவதாக பாஜக எடுக்கும் அரசியல் துருப்புச்சீட்டு அதற்கு ஓரளவு பலனளித்ததாக தெரிகிறது. இதனால் திருப்பரங்குன்றம் தொடர்பான போராட்டத்தில் நேற்று பல்லாயிரம் பேர் திரண்டமை தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் புதிய அதிர்ச்சியை வழங்கியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதிக்கு இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் செல்வதை தடுக்க தமிழக காவல்துறை மதுரையில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் இதற்கு புறம்பாக மதுரையின் ஆட்சியாளர் 144 தடை உத்தரவை மதுரை மற்றும் அது சார்ந்த இடங்களுக்கு பிறப்பித்திருந்தாலும் இந்த போராட்டத்திற்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளை அனுமதித்த 1 மணி நேரத்தில் போராட்ட இடத்தில் பல்லாயிரம் பேர் திரண்டிருந்தனர். குறிப்பாக பெண்கள் அதிகமாக திரண்டிருப்பது திமுக அரசுக்கு உள்ளூர அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளதாக தெரிகிறது. இந்த போராட்டத்தில் உரையாற்றிய பாஜக பிரமுகர் H. ராஜா தமிழகத்தில் உள்ள தலிபான் அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வர போவதாக சூளுரைத்தமை வேறு விடயம். இறுதியாக உலக விடயங்களை நோக்கிக் கொண்டால் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தும் போது அங்கிருந்து வெளியேற்றப்படும் மக்களை ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு திட்டத்திற்கும் சம்மதித்துக் கொள்வதில்லை என ஜோர்தான் எகிப்து உட்பட்ட பல நாடுகள் அறிவித்திருந்தாலும் தான் முன்மொழிந்த இந்த திட்டங்களை ஜோர்தானும் எகிப்தும் ஏற்றுக்கொள்ளும் என ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிடுவது தெரிகிறது. ஜோர்தான் மன்னர் அப்துல்லா அடுத்த வாரம் வெள்ளை மாளிகையில் நடத்தும் பேச்சுக்களின் போது இந்த விடயம் மையமாக இருக்கும் எனவும் ட்ரம்ப் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவை கையகப்படுத்தும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தில் மிகப்பெரிய வணிக நோக்கம் இருப்பதான புதிய செய்திகள் வந்துள்ளன. குறிப்பாக காசாவின் கடற்கரை பகுதியில் உல்லாச பயணிகளுக்குரிய ஆடம்பர வதிவிடங்களை அமெரிக்க வீட்டுமனை நிறுவனங்கள் கட்டுவதற்கு திட்டமிடுவதான புதிய செய்திகள் வந்துள்ளன. காசாவின் கடலோர கரையின் மதிப்பை ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்த நிலையில் இந்த இரகசிய செய்திகள் வருகின்றன. காசாவின் கடற்கரை வீட்டுமனை வணிகத்துக்கு அதாவது ரியல் எஸ்டேட்டுக்கு சிறந்த இடம் என ட்ரம்ப் அடிக்கடி பரிந்துரைகளை விடுத்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் ஒரு ரியல் எஸ்டேட் எனப்படும் வீட்டுமனை வணிக புள்ளியாக இருந்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். 1971ஆம் ஆண்டில் ட்ரம்ப் தனது தந்தையின் ரியல் எஸ்டேட் வணிகத்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த பின்னர் அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் வீடுகள், சொகுசு வீடுகள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் கோல்ஃப் கிளப் எனப்படும் குளிப்பந்து மைதானங்கள் சார்ந்த பெரும் வணிக சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டது. ட்ரம்பின் இந்த சாம்ராஜ்ய நிறுவனங்களில் பெரும்பாலானவை ட்ரம்ப் ஹோல்டிங் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. ட்ரம்பின் ரியல் எஸ்டேட்டில் உள்ள ஆடம்பர விடுதிகள், கோல்ஃப் கிளப்கள் உட்பட்ட நூற்றுக்கணக்கான நிறுவனங்களில் அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் தான் வணிக நடவடிக்கைகளை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் இளைய மகனான 18 வயதான பரோன் 2024 ஒரு ரியல் எஸ்டேட் வணிகத்தை ஆரம்பித்திருந்தார். அதே மாதத்தில் அவரது மூத்த சகோதரரான எரிக் ட்ரம்பும் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கியிருந்தார். ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் கடந்த நவம்பரில் பரோன் ட்ரம்பின் நிறுவனம் கலைக்கப்பட்ட போதிலும் அதனை மீண்டும் தொடக்குவதற்கான திட்டங்கள் தற்போது காசாவை மையப்படுத்தி வரவுள்ளதான கிசுகிசு செய்திகள் வந்துள்ளன. ஆனால் அமெரிக்காவின் அரசியல் அமைப்பின்படி எந்த ஒரு அரசு தலைவரும் தனது வணிக நலன்களை ஆட்சியில் இருக்கும் போது தொடர முடியாது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் தனது வணிக நலன்களை தனது ஆட்சியிலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு யதார்த்தம் உள்ள நிலையில் இதற்கு மாறாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் காசாவிலும் பெரும் திட்டங்களை கொண்டிருப்பதான செய்திகள் கசிந்துள்ளன. இறுதியாக பிரான்ஸ் குறித்த செய்தியை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் நேற்று பிரதமர் பிரான்சுவா பைரூவின் அரசாங்கத்தின் மீது கொண்டு வரப்பட்ட 2 நம்பிக்கையில்லா தீர்மான மசோதாக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன.
பிரான்சுவா பெய்ரூவின் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாதபடியே நீங்கள் அறிந்த விடயம். இதனால் அவர் அரசியலமைப்பின் சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கெடுப்பு இல்லாமல் வரவு செலவு திட்டத்திற்குரிய அங்கீகாரத்தை பெற்ற நிலையில் அவரது இந்த நகர்வுக்கு எதிராக இடதுசாரிகளின் லா பிரான்ஸ் இன்ஸ்மிஸ் அணி நம்பிக்கையில்லா பிரேரணைகளை தாக்கல் செய்தது. ஆனால் இந்த அணி தாக்கல் செய்த நம்பிக்கையில்லா பிரேரணைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள 500க்கு மேற்பட்ட ஆசனங்களில் 289 வாக்குகள் அல்லது அரை பங்குக்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் இந்த 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்களுக்கும் 130க்கு உட்பட்ட ஆதரவு வாக்குகளை கிட்டியிருந்தன. இதனால் பெரும்பான்மையை பெற தவறிய இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைகள் தோற்கடிக்கப்பட்டன. சோசலிச கட்சியும் மரீன் லூபனின் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சியும் நம்பிக்கையில்லா பிரேரணைகளை ஆதரிக்க மறுப்பு தெரிவித்ததால் இந்த நிலைமை உருவாகிக் கொண்டது. பிரான்சின் அரசியலமைப்பின்படி அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று தோற்கடிக்கப்பட்டால் அந்த அரசாங்கம் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் தானாகவே சட்டமாக மாறிக்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.